அதாவது இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னா, இப்ப நீங்க கரெக்ட்டா நாங்க பார்த்தோம்னா, ட்ரெய்லர்ல கரெக்ட்டா 1.7 செகண்ட்ல நீங்க வரீங்க. எல்லாம் கரெக்ட்டா அத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு, "அண்ணன் வந்துட்டார்றா, தலைவன் வந்துட்டார்றா" அப்படின்ற மாரிலாம் போட்டுட்டு இருக்காங்க. லைக் அந்த வாய்ப்பு வந்தது தருணம் பத்தி சொல்லுங்க. அதுக்கப்புறம் எப்படி அது அமைஞ்சது? அத பத்தி. அ அது வந்து எப்படின்னாக்கா, நம்ப அஜித்ன்னு டைரக்டர் தெரியுந்தானேய்யா? ஆ, ஆ சொல்லுங்க. அவரு வந்து நம்மளோட வந்து ஃபேனு. நான் ஓ! ஓகே. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அந்த ஷூட்டிங்ல இருக்கும்போதே தம்பி வந்தாரு. அஜித் தம்பி வந்துட்டு சொல்லிக் குடுத்துருந்தாரு. நாங்கலாம் பயங்கரமான ஃபேன்ண்ணா. எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் ஒரு 10, 12 படம் செஞ்சிருக்கேன். அப்பவே நாங்க வந்து இந்த மாரி ரொம்ப களைச்சு போயிட்டு, ஷூட்டிங் முடிஞ்சு களைச்சு போயிட்டு இருக்கும்போது, அந்த தான் என்னோட பாட்ட போட்டுட்டு அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். ஸோ அந்த அந்த தாட்ல அப்ப இந்த இதுல ரீல் செஞ்சாங்கல்ல நம்ம தம்பிங்க, அக்கா மக எல்லாம் கரெக்ட்டா வந்தோன தான் அவருக்கு அந்த தோணுச்சாம். சரி இந்த குட் பேட் அக்லி அஜித் குமார் படத்துல அண்ணனை இறக்கி விடுவோம்ன்னு சொல்லிட்டு தான் நம்ப ஹரிஷ் கோ டைரக்டர் அதுல. அவரு தான் நம்மளுக்கு கால் பண்ணி கூப்ட்டுட்டு டிக்கெட்லாம் போட்டு ஊருக்கு கூட்டிட்டு போனாருய்யா. இந்த வேளையில அவங்களுக்கு நான் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். ஆனா எவ்வளோ எவ்வளோ நாள் அந்த ஷூட்டிங் போச்சு? எப்படி இருந்தது அந்த தருணம்? ஒரு ஷூட்டிங் ஸ்பாட். ஏன்னா ஆல்ரெடி கபாலில நீங்க பண்ணியிருப்பீங்க. அந்த பாட்டுலாம் மறக்கவே முடியாது. சூப்பர் ஸ்டார் முன்னாடி ஒரு பெர்ஃபார்மன்ஸு. இங்க பார்த்தா இப்ப ஆமா, ஆமா. ஏகே அவர் முன்னாடி. அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா, பத்தி சொல்லுங்க. ஆமா. குட் பேட் அக்லி. ஆ குட் பேட் அக்லி வந்து மொதல்ல நம்ப ஜிவி பிரகாஷ் ஸ்டுடியோவுக்கு போனோம். அங்க போயிட்டு இந்த புலி புலி பாட்டு படிச்சோம். அப்ப ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு 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 வித்தியாசமான மியூசிக் செஞ்சு வச்சிருந்தாரு. இந்த இந்த இதுக்கு பாட்டு படிச்சிருந்தேன்னு. அப்புறம் நம்ப தம்பி பாய் எம்ஜே கிட்டார் அடிச்சுட்டு, அந்த ஒரு நினைக்கிறேன் ஒரு ஒரு 2 ஹவர் இருக்கும். அந்த வேலைய செஞ்சு முடிச்சுட்டோம். அப்புறம் ஜிவி பிரகாஷும் கேட்டுட்டு, நல்லா இருக்குண்ணான்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாரு. அப்புறம் மக்கிய நாளு ஷூட்டிங். எந்த இடம்ன்னு தான் தெரியல. ஸோ அங்க தான் ஷூட்டிங்லாம் எடுத்தாங்கய்யா. அப்ப அதுல நம்ப கோரியோகிராஃபர் இருந்தாரு. அ ஓகே. அவரு கல்யாண் எல்லாம் மாஸ்டரா? கொஞ்சம் கோரியோகிராஃப் பண்ணி அப்படின்னு தான் நான் கோரியோகிராஃபர். நெனைக்கிறேன்யா. அ. ஓகே, 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 ஆமா, ஓகே ஆமா, அண்ணா. ஆமா. அவங்க எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுவும் ரொம்ப நேரம் எடுக்கலையா. கொஞ்ச நேரம் தான் ஒரு 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 4 ஹவர் இருக்கும். 4, 5 ஹவர் இருக்கும். அ ஆனா அந்த ஷூட்டிங்ல வந்துயா, நம்ப நம்ப இந்த இந்த டீ குடிக்கிற தம்பி, அப்புறம் எல்லாரும் நம்மளைய நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கயா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுயா. இது என்னோட வாழ்க்கையில வந்து ஒரு புது அனுபவம். ஏன்னா நான் தமிழ்நாட்டுக்கு வந்ததே இல்லையா. தமிழ்நாட்டுக்கு நான் வந்ததே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். கோச்சுக்காதீங்க நான் ஒண்ணு சொல்றேன்னு. தமிழ்நாட்டுக்கு நான் ஒரு நேரத்துல ஆசைப்படுவேன் போறதுக்கு. அப்ப என்னென்னமோ சொல்லுவாங்க. இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். இங்க போகாதீங்க, அங்க போகாதீங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு. நானும் என்ன அது ஏன் அந்த மாரிலாம் சொல்றாங்கன்னு. ஆனா நான் இறங்குனேன். அங்க தான் நம்ப தமிழோட அந்த அந்த பாஸ்